டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன கிளாஸோட கண்டினியூவேஷன், நீரிழிவு நோயின் சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற நீரிழிவு நோய் நம் உடலிலே என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்துகிறது, அதற்கு என்ன தீர்வுகள் இருக்கிறது, அதை பற்றி தான் காணப்போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீரிழிவு நோய் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்முடைய சிறுநீருடன் குளுக்கோஸ் ஆனது வெளியேறியது என்றால் அதை நாம் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அல்லது நீரிழிவு நோய் என்று அழைப்போம். அதாவது இன்சுலின் சுரப்பு குறைவாக இருந்தால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்து, அல்லது இன்சுலின் சுரப்பே இல்லாமல் இருந்தால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்து நம்முடைய சிறுநீருடன் குளுக்கோஸ் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்விற்குத்தான் நீரிழிவு நோய் என்று பெயர். இந்த நோய் வந்துடுத்து அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது? அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா, சில சமயம் சக்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தருவாங்க. அப்ப இன்சுலின் போட்டுக்கிற சமயத்துல சரியா சாப்பிடாமல் இருந்தால் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறைந்து விடும். குறைந்த பல பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தலாம். அதனால இப்ப நம்ம பார்க்க போறது நீரிழிவு நோயினால் நமக்கு வரும் சிக்கல்கள். வியாதி வந்துடுத்து. இப்ப சத்தியமூர்த்திக்கு நீரிழிவு நோய் இருக்கு, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். நான் இப்ப மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். அந்த டேப்லெட் போட்டு சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தத்துல குளுக்கோஸ் கம்மியாயிடும். அதை போன்ற குறை சர்க்கரை நிலையெல்லாம் வரலாம். மாத்திரை போட்டுக்காமல் இருந்தால் ரத்தத்துல குளுக்கோஸ் ஜாஸ்தி ஆயிடலாம். இதெல்லாம் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், குறுகிய கால சிக்கல்கள், டெம்பரரி அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போகிளைசீமியா, நம்முடைய இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவானது குறைவாக இருந்தால் அதற்கு ஹைப்போகிளைசீமியா என்று பெயர். இரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமா இருந்தால் ஹைப்பர் கிளைசீமியா, குறைவாக இருந்தால் ஹைப்போகிளைசீமியான்னு பேர். இந்த நிலை நமக்கு எவ்வாறு ஏற்படுகிறது அதை பத்தி தான் பார்ப்போம். அதிகப்படியான இன்சுலினை உட்செலுத்துதல். சில பேருக்கு இன்சுலினே சுரக்காது. டாக்டர் என்ன பண்ணிடுவா, இவ்வளவு மில்லிகிராம் இன்சுலினை குத்திக்கோம்பா, இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்து குத்திப்பாங்க. சில சமயம் என்ன அளவு சொல்லியிருக்காலோ அதுக்கு மேல நிறைய குத்தின்றுவோம். குத்தினா என்ன பண்ணிடும், அந்த இன்சுலின் குளுக்கோஸ் அப்படியே ஆக்சிஜனேற்றம் அடைய செய்துவிடும். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறைந்து விடும். அதிக அளவு இன்சுலின் குத்தி கொண்டால் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறையலாம். அல்லது சாப்பிடாமல் இருத்தல். சக்கரை வியாதி இருக்கு, குளுக்கோஸ் நிறைய இருக்குன்னு சாப்பிடாம விட்டோம்னா ரத்தத்துல குளுக்கோஸ் திருப்பி குறைஞ்சு போடும். குறைஞ்சாலும் பிரச்சனை. இன்சுலின் அளவை குறைக்காமல் உடற்பயிற்சியை அதிகரித்தல். இன்சுலினை கம்மி. சில பேர் இன்சுலின் குத்திக்கிறவா என்ன பண்ணுவான்னா, இன்சுலினையும் குத்திண்டு எக்ஸசைஸ் நிறைய பண்ணுவான். அப்போ உடம்புல இருக்க குளுக்கோஸ் எல்லாம் ஆக்சிஜனேற்றம் அடைந்து விடும். அப்ப ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு குறையும். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்ததுன்னா நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறைந்து விடும். இந்த குறை சர்க்கரை நிலைக்கு ஹைப்போகிளைசீமியா என்று பெயர். அப்ப சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ரத்தத்துல குளுக்கோஸ் குறைஞ்சுட்டா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அறிகுறிகள்? அமைதி இல்லாமல் பதற்றமாக இருப்பார்கள், உணர்ச்சி குழம்பாக இருப்பார்கள், பதறும், கைகாலெல்லாம் உதற மாதிரி இருக்கும், தலை சுற்றல் மற்றும் பொருள் இரண்டாக தெரியும். எனக்கே இப்ப நான் சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் குளுக்கோஸ் கம்மியா போயிடுதுன்னு வச்சுக்கோ, தலையை ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற எழுத்து எல்லாம் ரெண்டா தெரியும். குமட்டல் வரலாம், அல்லது வாந்தி வரலாம். சில சமயம் ஆசான சிக் சிக் சிக்னு இழுத்துக்கலாம். அது மாதிரி இழுத்துறதுக்கு வலி போடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. இதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், சர்க்கரை வியாதி இருக்கிறவாள்லாம் கையில எப்பயும் முட்டாய் கல்கண்டு அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. சக்கரை குறையிற மாதிரி இருந்து தலை சுத்துற மாதிரி இருந்தா டபக்குன்னு கல்கண்டு வாயில போட்டு அப்படின்னு தப்பினோம்னா எல்லாரும் தேன் எடுத்து குடிச்சாலோ அல்லது குளுக்கோஸை போட்டுட்டாலோ சக்கரை திருப்பி ஜாஸ்தி ஆயிடும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ணாம விட்டுட்டா இயல்பு கடந்த ஆழ்ந்த உறக்கம், கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவா. கோமாக்கு போடும். அப்படியே சத்தியமூர்த்தி குளுக்கோஸ் கம்மியா படுத்து அப்படியே கோமா ஸ்டேஜ்ல இருக்க வேண்டியதா. அப்படியே விட்டுட்டா தூக்கிட வேண்டியதான், பிராணம் போயிடும். சோ தட் குறைந்தாலும் பிரச்சனை. அப்ப சக்கரை வியாதிக்காரா மாத்திரை போட்டுண்டாலோ அல்லது இன்சுலின் குத்திக்கிறவா இருந்தாலோ மிகவும் குறையாமலும் பார்த்து கொள்ள வேண்டும்.
அப்ப குறைஞ்சி போயிடுத்து, தலையை சுத்துற மாதிரி இருக்கு. அப்ப வந்ததுன்னா உடனே குளுக்கோஸை கரைச்சு குடிக்கலாம், தேனை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில ஊத்திக்கலாம், கல்கண்டை சாப்பிடலாம், மேங்கோ ஃப்ரூட்டி ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸி அப்படின்னு அதையும் குடிச்சுக்கலாம். குடிச்சால் நார்மல் ஆயிடும். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அடுத்தது குறுகிய கால சிக்கல்கள்ல நெக்ஸ்ட் வர்றது நீரிழிவு அமில தேக்கம். அமில தேக்கம் இங்க இத்து வரணும், அமில தேக்கம் அல்லது அமில தேக்கம். அப்ப சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு கீட்டோ அசிட்டோசிஸ் எனப்படும் கடுமையான இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படும் தீவிர நிலையாகும். அதாவது நீரிழிவின் காரணமாக நம்முடைய இரத்தத்திலே அமிலத்தன்மை அதிகரித்தல், அதை போல கீட்டோன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பானது சிதைவடைந்து கீட்டோன் பொருட்களாக மாறும். அதெல்லாம் ரத்தத்தில் அதிகரித்தால் அது கீட்டோ அசிட்டோசிஸ் என்று கூறுவார்கள். கீட்டோ அசிட்டோசிஸ், கீட்டோசிஸ் அப்படின்னா கீட்டோன் பாடி, அது கீட்டோன் அமைப்பு, கீட்டோன் ஒரு கெமிக்கல் இருக்கு பாருங்க, அதனுடைய அளவு அதிகரிக்கும். அசிட்டோசிஸ் அப்படிங்கிறப்ப அமிலத்தன்மையானது அதிகரித்தல், கடுமையான இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படும் தீவிர நிலையாகும். இன்சுலின் ரொம்ப கம்மியா போயிடுது, அப்ப அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். இங்க பாருங்க, இதனால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். இன்சுலின் குறைவாக சுரந்தால் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவானது அதிகரிக்கும். இதுக்கு மிகை சர்க்கரை நிலைன்னு பேர், ஹைப்பர் கிளைசீமியா என்று அழைப்பார்கள். அதை தவிர ரத்தத்துல அமிலத்தின் அளவு அதிகரிக்கும், அமிலத்தேக்கம், கீட்டோன்களின் அளவானது அதிகரிக்கும். அப்ப நம்ம பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்சுலின் குறைவாக சுரந்தால் கீட்டோன் அளவு ரத்தத்தில் அதிகரித்தல், அமிலத்தன்மையானது ரத்தத்தை அதிகரித்தல், இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீரிழிவு அமில தேக்கம். அமிலச்சில்ல இச்சு இருக்காது, அமிலத் இத்து இருக்கணும். காரணம் என்ன? இன்சுலின் மருந்துகள் சரியான அளவில் உட்கொள்ளுவதை தவிர்ப்பது. இப்ப சர்க்கரை வியாதி வந்துடுத்தோ, அதுல 2 டைப் இருக்கும், உனக்கு தெரியும். ஏன் மாதிரி இருக்கிறவா மாத்திரை போட்டுப்பா, இதுக்கு இன்சுலின் சாராத நீரிழிவுன்னு பேர். சில பேருக்கு இன்சுலினே இருக்காது, டெய்லி இன்சுலின் குத்திக்கணும், அதுக்கு இன்சுலின் சார்ந்த நீரிழிவுன்னு பேர். அந்த இன்சுலின் டாக்டர் என்ன சொல்லியிருக்காலும் அந்த அளவை நம்ம குத்திக்கணும். குத்திக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனை வரலாம். அப்படின்னு கத்துற சமயத்துல அதிர்ச்சியில் இது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. காயம் ஏற்பட்டால் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்கின்ற சமயத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்ப நீரிழிவின் காரணமாக இரத்தத்திலே அமிலத்தன்மை அதிகரித்தல், கீட்டோன் உறுப்புகள் அல்லது கீட்டோன் பாடிஸ் அதிகமாக காணப்படுதல், அந்த நிலைக்குத்தான் நீரிழிவு அமில தேக்கம் என்று அழைப்பார்கள். இதோட அறிகுறி என்ன? பலவீனம், ரொம்ப டயர்டா இருக்கும், தலைய வலிச்சுட்டே இருக்கும், குமட்டும், வாந்தி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மூச்சு விடும் பொழுது அமில வாசனை. சோமபானம் சுராபானம் சாப்பிட்டவர்களிடம் ஆல்கஹால் மனமானது வருவதை போல இவங்க பேசுறப்பயோ அப்படின்னு உள்ள சமயத்திலயோ ஒரு அமிலத்தினுடைய நாற்றமானது வரும். விரைவான சுவாசம் அப்படின்னு மூச்சை பயங்கரமா இழுத்து விடலாம். தலையை அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கும். சுத்தி சுத்தி வந்தீக சுட்டீக தன்னேரத்தானே தனரதன்னானே, அது மாதிரி இருக்கும். விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, மெமரி லாஸ், நினைவு போயிடும். டங்கரடகம் டடகரடங்கடகம் டகரடங்கடகம். அப்ப இறப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கிறது. இது நீங்க குறுகிய கால சிக்கல்கள்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்ததுதான் முக்கியம். சக்கரை வியாதிக்காரா ஒழுங்கா உடம்ப கவனிக்கலைன்னா அப்ப ஏன் மாதிரி இருக்கிறவா, நீண்ட கால சிக்கல்கள் என்ன? அப்ப வந்துடுத்தோம்னா பயம் இல்லை, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் இருந்தோம்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்ட்ரீட்டட், சரியான விதத்தில் அதற்கு மருத்துவரை சந்தித்து மருந்துகள் ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் என்ன வரலாம்? இது நீண்ட காலம் ரெட்டினோபதி அல்லது நீரிழிவு கண் நோய். ரெட்டினா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், விழித்திரை என்று அழைப்பார்கள். 11ஆவதுல ஜுவாலஜியில சார் சொல்லி கொடுத்திருப்பார். கூம்புகளும் குச்சிகளும் விழித்திரையில் காணப்படும். Color sensitive cells are called cones and light sensitive cells are called rods ன்னு படிச்சிருப்பேன். அதாவது நிறம் உணர் செல்கள், ஒளி உணர் செல்கள்னு படிச்சிருப்பேன். கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் நிறம் உணர் செல்கள், அதுக்கு கோன் கூம்புகள்னு பேர். லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் ஆர் கால்டு ராட்ஸ், ஒளி உணர் செல்களுக்கு குச்சிகள்னு பேர். அந்த ஒளி உணர் செல்களும் நிறம் உணர் செல்களும் பாதிக்கப்படுதல் தான் ரெட்டினோபதி. ரெட்டினாவிலே பாதிப்பு ஏற்படுதல்.
ரெட்டினால பாதிப்பு வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா கண் தெரியாம போயிடும். விழித்துறையில் ஏற்படும் பாதிப்பு இது சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் பார்வை இழப்பு ஏற்படலாம். இந்த ரெட்டினால எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கா. இதுல என்ன ஆயிடும்னா சில சமயம் ஹெமரேஜ் வரும். ரெட்டினாவிற்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் சிதைவடைந்து ரத்தம் வெளியேறுதல். இந்த சக்கரவியாதியை சரியா கவனி காட்டி ப்ளீடிங் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இறுதியிலே கண்ணுல இருந்து ரத்தமே கொட்டும். அங்க உள்ள இருக்க பிளட் வெசல்ஸ் ரத்த குழா உடைஞ்சு போய். ஸோ சக்கரவியாதிக்காரர் இருந்தால் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்டில் எங்க குடும்பமே சக்கரவியாதின்னு வச்சுக்கோ. அதுக்காக நாங்கள் அஞ்சா மாட்டோம். டாக்டர் சொல்ற மருந்தை ஒழுங்கா எடுத்துட்டே இருப்போம். எடுத்துட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, பாக்காட்டி பிரச்சனை. அடுத்தது நெஃப்ரோபதி. நெஃப்ரான்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது சிறுநீரக மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகினைத்தான் நாம் நெஃப்ரான்கள் என அழைக்கிறோம். அந்த நெஃப்ரானிலே தொற்று ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு நெஃப்ரோபதியின் பேர். நீரிழிவு நோயினால் நெஃப்ரான் மற்றும் அதன் தொடர்புடைய உறுப்புகளின் அமைப்பு மற்றும் செயல்களில் ஏற்படும் பாதிப்பு. இதனால் இதன் இறுதியில் என்ன இருக்கும்னு வச்சுக்கோயேன், இங்க இருதயம் இல்லைன்னா இறுதியில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். அப்ப இது சரியா நடக்கலைன்னா என்னாலாம் இருதயம் இங்க வராது. இதன் இறுதியில் சிறுநீரக செயலிழப்பு. ஏன்னா நெஃப்ரான்கள் என்பதுதான் சிறுநீரகத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகாகும். அந்த நெஃப்ரான்ல உனக்கு என்ன இருக்கும்னு தெரியும். இந்த பெருசா இருக்கு பாருங்கல்ல, இதுக்கு பேரு உனக்கு தெரியும். இது பேர் மால்ஃபீஜியன் கேப்சூல்னு சொல்லுவா. இதுக்கு பேர் யூரினிஃபரஸ் டியூபியூல்னு பேர். மால்ஃபீஜியன் கேப்சூல், இதுக்கு பேர் சிறுநீரக சிறுகுழல்னு பேர். இந்த இரண்டனுடைய செயல்பாடுகளிலே பாதிப்பு ஏற்பட்டது என்றால் அது சிறுநீரக பாதிப்பு. அதோட சிறுநீரக பாதிப்பு அல்லது நெஃப்ரோபதி என்று அழைப்பார்கள். அப்ப சிறுநீரகம் ஒழுங்காக பொருட்களை வடிகட்டவில்லை என்றால் உடலின் பிற உறுப்புகளுக்கும், இதயத்திற்கும் பாதிப்பு ஏற்படலாம், நுரையீரலுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட உறுப்புகள். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்ப நெஃப்ரோபதி என்றால் நீரிழிவு நோயினால் நெஃப்ரான்களில் அல்லது சிறுநீரகத்திலே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பிற்கு நெஃப்ரோபதி என்ற பெயர். இறுதியில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம். மூணாவது நியூரோபதி. நியூரான்னா உங்களுக்கு தெரியும், நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு நியூரான்கள் ஆகும். நம்முடைய பெருமூளை பகுதியில் மட்டும் 1000 மில்லியனுக்கு மேற்பட்ட நியூரான்கள் காணப்படுகின்றன என்பது உனக்கு தெரியும். அப்ப நியூரான்ல உனக்கு தெரியும், நம்ம உணர்ச்சி செய்திகளை மூளைக்கு எடுத்து செல்லும், மூளையிலிருந்து பதிலை எடுத்து வரும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த செய்தி எடுத்து செல்லப்படுவதிலும் பதில் வருவதிலும் கடத்தப்படுதலில் குறைபாடு ஏற்படலாம். அதான் நரம்பு பரிமாற்றமானது குறையும்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நரம்புகள் தான் செய்தியை எடுத்து வருகின்றன. அதனுடைய பரிமாற்றம் குறைகின்ற சமயத்தில் உணர்வு திறனை பாதிக்கும். தசை இயக்கத்தை, நம்மளுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்களேன், இந்த மூவ்மெண்ட்டை பாதிக்கலாம். அல்லது உணர்ச்சி திறனை, அதான் சொல்லுவா இந்த சக்கரவியாதிக்காரர்களுக்கு காலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துங்கன்னா அடிபட்டா அவளுக்கு பெயினே தெரியாது, உணர்ச்சி இருக்காது. ஒரு இடத்துல அடிபட்டு காயம் வந்து நம்மளுக்கு உணர்ச்சி இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், புண்ணு இருக்கும் தெரியும். அடிபட்டு ரத்தம் கொட்டும், அடிபட்டதே அவங்களுக்கு தெரியாது சிவியர் கண்டிஷன்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு அதாவது சர்க்கரையை கண்ட்ரோலா வச்சிருந்தா ப்ராப்ளம் இல்லை. சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அடிபட்டா தெரியாது, காலில் புண்ணு இருந்தா தெரியாது. அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கேங்க்ரின் பஸ் ஃபார்ம் ஆயிடும், சீழ் வைத்து அந்த உறுப்பை வெட்டுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால கால்களை பயங்கரமா ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சர்க்கரை லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப எதெல்லாம் பாதிக்கிறது பாரு, கண்ணை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும், நியூரான்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதை தவிர இதயத்தையும் பாதிக்கும். கார்டியோமயோபதி என்று அழைப்பார்கள். கார்டியோமயோபதி என்பது நீரிழிவு நோயாளிகளின் இதயத்திலே ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதயத்தின் அமைப்பு மற்றும் அதன் இயக்கத்தில் ஏற்படும் பாதிப்பு நீரிழிவு நோயினால் அதற்கு கார்டியோமயோபதியின் பேர். இங்க பாருங்களேன், சாதாரண ஹார்ட் எப்படி இருக்கு, இந்த ஹார்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஹார்ட்ல இதயத்துல மேல இருக்கிறவாளுக்கு ஆரோக்கல்னு பேரு, கீழே இருக்கிறவாளுக்கு வென்ட்ரிக்கல்னு பேர். ரைட் ஆறுக்கள், லெஃப்ட் ஆறுக்கள், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், வலது ஆறுக்கள், இடது ஆறுக்கள், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல் இருக்கு. இந்த ஆறுக்கல்களும் வென்ட்ரிக்கல்களும் அகலமாகிவிடும், அகன்றுவிடும், என்லார்ஜ் ஆயிடும். அப்ப என்லார்ஜ் ஆறப்ப இதயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காது, இதயத்தின் செயல்பாடு என்பது பாதிக்கப்படும். ஹார்ட் சூப்பரா பம்ப் பண்ணிட்டே இருக்கணும். நம்மள்ட்ட ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை ஹார்ட் துடிச்சுட்டு இருக்கு. லேப்டாப் சம்திங்
எனோ சம்திங் சம்திங் அப்படின்னு ஹார்ட் துடிச்சுட்டே இருக்கு. அந்த துடித்து கொண்டே இருத்தல் என்பது ரொம்ப மெதுவா லவ் டவு அப்படின்னு அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரத்தமானது உடலின் பிற பகுதிகளுக்கு விரைவாக செல்லாது. அப்ப சர்க்கரை வியாதிக்காரர்கள், நீரிழிவு நோய்க்காரர்கள் குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருக்கவில்லை என்றால் இதை போன்று நெஃப்ரான்களில் பாதிப்பு, நியூரான்களில் பாதிப்பு, அதை தவிர எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டினாவிலே பாதிப்பு, இதயத்தில் பாதிப்பு, அனைத்து உறுப்புகளிலும் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். டியர் குட்டீஸ், வணக்கம். இப்ப அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தோம், பாதிப்புகள் குறைந்த கால நீண்ட கால. இப்ப பார்க்க போறது சிக்கல் வந்துடுது சார், என்ன பண்றது, சிக்கலை எவ்வாறு தவிர்க்கலாம், சிக்கலில் இருந்து நாம் எவ்வாறு மீளலாம். இப்ப சத்தியமூர்த்திக்கு சக்கரை வியாதி இருக்கு, குடும்பத்துக்கே சக்கரை வியாதி இருக்கு, எறும்பு மட்டும்தான் மொக்கல, அது மாதிரி கண்டிஷன்ல நாங்க இருக்கோம். அப்ப நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு நம்மால் குறைக்க முடியும்? கார்போஹைட்ரேட்டுகளை கவனமாக தேர்ந்தெடுத்து உண்ணுதல். அதாவது எளிதில் செரிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கூடாது. அப்ப பச்சை காய்கறி மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் என்னாகும், மெதுவாதான் அது செரிக்கப்படும், அதுக்குள்ள மலமா ஓடி போயிடும். அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. அது மாதிரி வச்சு உடல் எடையை குறைத்தல். சத்தியமூர்த்தி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 72 கிலோ வெயிட் இருக்கணும். இப்ப கடோத்கஜன் மாதிரி 80 கிலோ வெயிட் இருக்கு. தினைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ஓடணும், ஓடி உடம்ப குறைக்கணும். அது சுறுசுறுப்புடன் இருத்தல், அது கரெக்டா இருக்கேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருந்தா சுறுசுறுப்பா இருக்கிறப்ப ஆக்சிஜனேற்றம் அதிகமாக இருக்கும். சர்க்கரையின் அளவினை முறையாக கண்காணித்தல். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீரிழிவு நோயாளிகள் இருந்தால் மருத்துவரை போய் சந்தியுங்கள். என்னன்னு பார்ப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்துருவார், ஜாக்கிரதையா இருக்கலாம். உப்பை விலக்குதல். ஊறுகாய் அப்படியே ஊறுகாயை வழிச்சு திங்கிறது, உப்பை தொட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் கூடாது. புகை மற்றும் மதுவினை தவிர்த்தல். தம்மெல்லாம் அடிக்க கூடாது, ரொம்ப தப்பு. சோமபானம் சுறாபானம் என்பது எக்காலத்திலும் கூடாது, மது என்பது கூடாது. இப்ப அதெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது, அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன அழுத்தத்தை தவிர்த்தல். அதாவது பிரஷரை நம்மளே கிரியேட் பண்ணிக்க கூடாது. ஓகே ரைட், டேக் லைஃப் ஆஸ் இட் இஸ். வாழ்வை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை பெற்றிருக்க வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயே, சர்க்கரையை நம்ம ஒழுங்கா வச்சுக்க முடியும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எடை ரொம்ப இருக்கக்கூடாது, ஆக்டிவா இருக்கணும். டாக்டர்கிட்ட அடிக்கடி போய் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருந்தால் நல்லது. அப்புறம் இதெல்லாம் நம்ம கிடையாது, அதனால பயப்பட வேண்டாம். வீட்டில் கிடைக்கும் தீர்வுகள். இப்ப சர்க்கரை வியாதி வந்துடுது சார், நம்ம வீட்டுல ஏதாவது இருக்கா அதை குறைக்கிறதுக்கு அப்படின்னா இதை நாட்டு மருத்துவம் என்று கூறுவோம், வீட்டு மருத்துவம் என்று வைத்துக் கொள்ளலாம். நான் இப்ப சொல்ல போற ஒரு 7-8 நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவினை அதை குறைக்கும். ஒண்ணு வெந்தயம். வெந்தயம் உங்களுக்கு தெரியும், காலம்புற சர்க்கரை வியாதிக்காரால டபக்குன்னு ஒரு கொஞ்சோண்டு வெந்தயத்தை வாயில போட்டு தண்ணியை கடகடன்னு குடிச்சிடுவோம். வெந்தயம் என்ன பண்ணணும்னா நம்மளோட தொப்பாளியில போய் இறைப்பையில ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டிடும். என்ன சொல்றது, அது தண்ணீரை உறிஞ்சிட்டு, அப்ப பேஸ்ட் மாதிரி வயத்துல எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி சிறுகுடல்லே அது மாதிரி பேஸ்ட் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா குடல் உறிஞ்சிகளினால் குளுக்கோஸ் உறிஞ்சப்படுகின்ற அளவினை இது குறைக்கும். அதே மாதிரி தொப்பாலியில இறைப்பையில செரித்தல் தாமதப்படுத்தும். அப்ப நேச்சுரலி என்ன ஆகும்னா குளுக்கோஸ் நிறைய செரிக்காமல், அதாவது கார்போஹைட்ரேட் செரிக்காமல் மலமாக வெளியேற்றப்படும். அது ஒண்ணு. நாவல் பழ கொட்டைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுவும் நீரிழிவு நோயாளிகளில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவினை குறைக்க உதவுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நவாப்பழம் நம்ம ஊர்ல சொல்லுவோம், அதான் சாப்பிடலாம். அடுத்தது பச்சை இலை காய்கறிகள். இதை சாலடா பண்ணி சாப்பிடுறது. பச்சை இலை காய்கறிகள் உங்களுக்கு எடுத்துனோம்னா சாலடா பண்ணி சாப்பிடுற சமயத்துல என்னன்னு வச்சுக்கோங்க, அது ஜீரணமாவது நார்த்தன்மை அதிகமாக இருக்கும், மெதுவாதான் ஜீரணமாகும். ஜீரணமாவதற்கு முன்னாடியே மலமா ஓடிப்படும். எப்ப பிரச்சனைன்னா நமக்கு செரித்தல் விரைவாக நடைபெற்று குடல் உறிஞ்சிகளால் குளுக்கோஸ் ஆனது உறிஞ்சப்படுகின்ற சமயத்தில் தான் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும்.
இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். அதனால நம்மளுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதை இது குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும். அது மாதிரி முளைகட்டிய பயிர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். they are enriched with proteins. இவர்களில் கார்போஹைட்ரேட்டுகளை விட புரதம் அதிகமாக இருப்பதால் நமக்கு ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்க செய்வதை இது குறைக்கும் என்பதை ஞாபகம். அதனாலதான் சுண்டல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். சாதம் கொஞ்சோண்டு சாப்பிடுங்கோ, நிறைய காய்கறி சாப்பிடுங்கோ, சுண்டல் சாப்பிடுங்கன்னு சர்க்கரை வியாதிக்காரர்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதான் ரீசன். இதெல்லாம் கார்போஹைட்ரேட் ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது. ரெண்டாவது என்ரிச் வித் புரோட்டீன்ஸ், புரதம் அதிகமா இருக்கும். அப்புறம் வரகு, திணை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். சிறுதானியங்கள்னு சொல்லிட்டு இந்த சிறுதானியங்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை குறைப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. தென் கறிவேப்பிலையை நிறைய சாப்பிடணும். நம்ம வீட்டுல கருவேப்பிலையை தூக்கி போடுவோம். அம்மா சாம்பார்ல போட்டாலும் தூக்கி போடுவோம். ஆனா இந்த டயபெட்டிக்காரா இந்த கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிடலாம், கருவேப்பிலையை சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணாமல். அது மாதிரி இலவங்க பட்டை, நம்ம மசாலா போடுறப்ப பட்டை யூஸ் பண்றா போறதுல இந்த பட்டையும் ரத்தத்தில் நமக்கு குளுக்கோஸின் அளவை குறைப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ரெமெடிஸ் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. யாரான்னு சர்க்கரை வியாதிக்காரன் தான் சொல்லுங்க. அதாவது பழக்கலவை, ஃப்ரூட் சாலட்னு சொல்லுவோம். பல அல்ல பழக்கலவை, அதை சாப்பிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி எடுத்துனோம்னா வெஜிடபிள் சாலட், காய்கறி கலவையை அதிகமாக சாப்பிட சொல்லுவோம். சுண்டல் சாப்பிட சொல்லுவோம். சாதத்தின் அளவினை குறைக்க சொல்லுங்கள். இதெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். பயம் வேண்டிய எந்த பயமும் வேண்டாம். அடுத்தது உலக நீரிழிவு நாள். எங்களை போன்றவர்களினால், எங்களுக்கெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கு, சர்க்கரை வியாதி இருக்கு, சர்க்கரை வியாதி இருக்குன்னு ஜாலியா நாங்க கொண்டாடுற நாள் என்னைக்குன்னா நவம்பர் 14. நீங்கள் நீரிழிவு நோயினை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை கட்டுப்படுத்தும். ஒழுங்கா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருந்தோம்னா கண்ணு பேடலாம், ஹார்ட் பேடலாம், சிறுநீரகம் பேடலாம், இதயம் பேடலாம், கடைசியில நாமே போய்விடலாம். ஸோ தட் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சர்க்கரை வியாதி யாரான்னு இருந்தா மந்த்லி உங்க சொந்தக்காராலோ வீட்டுல இருக்கிறவாலோ மாசம் டாக்டரை போய் சமத்தா பார்க்க சொல்லுங்க. பார்த்தாலே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹி வில் பி ஆல் ரைட். அப்புறம் செயற்கை இனிப்பூட்டிகள். இப்ப சில பேர் என்ன பண்றா, சர்க்கரையை நம்ம போட்டாதானே ஜாஸ்தியா இருக்கு, அதுக்காக இனிப்பு நம்மளுக்கு பிடிக்கும். அதனால செயற்கையாக இனிப்பினை ஊட்டக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன. அது நமக்கு எந்த ஆற்றலையும் தராது. ஆனா செயற்கையா ஸ்வீட்டா இருக்கும். கலோரிகள் இல்லாமல் அதிக இனிப்பு சுவை தரும் இனிப்பூட்டிகள் செயற்கை இனிப்பூட்டிகள் என்று அழைக்கப்படும். சாக்ரன் கேள்விப்பட்டிருப்பேன். அது சுக்ரோஸை விட இது அதிகமாக இனிப்பாக இருக்கும். நிறமற்ற, மனமற்ற, எளிதில் கரையக்கூடிய, மிகவும் குறைவான விலையுடைய பொருட்களாக இவை இருக்கும். எடுத்துக்காட்டு அஸ்பர்டாம் அண்ட் சாக்ரின். சுக்ரோஸ், ஆர்டிபிஷியல் சுக்ரோஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அஸ்பர்டேம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சாக்கரின் ஒன்று இருக்கு. இதை போட்டா என்ன ஆகும்னு சொன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆனா ரத்தத்துல நமக்கு குளுக்கோஸின் அளவினை அதிகரிக்க செய்யாது. பட் நம்ம இதை பார்த்தோம்னா அப்புறம் இதை வச்சுக்கிட்டே இனிப்பையும் சாப்பிடுவோம். அதனால டாக்டர் என்ன சொன்னார், செயற்கை இனிப்பூட்டுகளையும் பயன்படுத்தாதீர்கள். காஃபி குடிக்கிறியா, சக்கரை போடாமே காஃபியை குடிச்சிட்டு போயிடும், கசப்பா குடிச்சிட்டு போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் பிளாக் காஃபி குடிங்க, வர காஃபி நம்ம கிராமத்துல சொல்லுவோம். பிளாக் டீ குடிங்க, கிரீன் டீ குடிங்க. ஏன்னா பால் சாப்பிட்டோம்னா பால்லையும் சக்கரை இருக்கு, லாக்டோஸ், மில்க் சுகர். ஸோ அது மாதிரி டாக்டர் சொல்லுவான். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கலோரிகள் இல்லாமல் அதிக இனிப்பு சுவை தரும் பொருட்கள் செயற்கை இனிப்பூட்டிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு அஸ்பர்டாம் அண்ட் சாக்கரின் ஆகிய இரண்டையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். அண்ட் கடைசியில இது ரொம்ப வீட்டுல கொஞ்சம் நன்னா கவனிச்சுக்கோங்கடா. ரொம்ப யாரான்னு உங்களுக்கு தெரிஞ்சவாலோ சொந்தக்காராலோ இருந்தா இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்க சொல்லுங்க. இப்ப சர்க்கரை வியாதி இருக்கு, அந்த நோயாளிகள் எதெல்லாம் ஒழுங்கா கவனிக்கணும். சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு அதிகரிச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரலாம். பாதம் எப்பயும் கிச்சு கிச்சு மூடுற மாதிரி இருக்கும். கிச்சு கிச்சு தாம்பாலம், கியாம் தாம்பாலம்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி கூச்ச உணர்வு உள்ள பாதமாக இருந்தால் டாக்டர்கிட்ட போயிடுவோம். புண்களோ கொப்புளங்களோ அதிக நாட்கள் ஆறாமல் இருந்தால் அப்பயும் டயாபெட்டிக் அர்த்தம். தோல் நோய்கள், சொரியா படையா அஞ்சாதீர்கள், சைபால் தடவுங்கள், நவ் ஈச் காட் தடவுங்கள் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி அது இருந்தால், தோல் நோய்கள் ஏதாவது இருந்தால், பாதத்தில் வியர்த்தல் அதிகமாக இருந்தால், டைஜஷன் ப்ராப்ளம், செரிமான கோளாறுகள், எனக்குலாம் சாப்பிட்டா சூப்பர் டைஜஷன் பக்கெட். சில பேர் ஜீரணமே ஆகாது,
அப்படிலாம் ஏப்பம் விட்டு இருந்தால் அப்பயும் அவளுக்கு என்ன இருக்கலாம், டயபெட்டிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ செரிமான கோளாறுகள் இருந்தால், இதயத்தில் வலி, வலிக்கிறது அப்படின்னு சத்தியமூர்த்தி பாடம் நடத்துறப்ப கத்தனான்னு வச்சுக்கோ, டாக்டர்கிட்ட போகும். ஏன்னா டயபெட்டிக்னாலே இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பார்வை மங்குதல், பகல் வேலையிலேயே பசுமாட்டை தெரியாதவர்களுக்கு இரவு வேலையில் எருமை கண்ணுக்குட்டி தெரியுமா என்று நம்ம ஊரில் கேட்பார்கள். இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வரப்ப, சார் குட் மார்னிங் சொன்ன, யாருப்பா அப்படின்னு சத்தியமூர்த்தி முழிச்சு பார்த்தான்னா பார்வை மங்கி கொண்டிருக்கிறது, நீரிழிவின் பாதிப்பாக இருக்கலாம், டாக்டரை போய் பார்க்கணும்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா டயபெட்டிக்காரா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மருத்துவரை மாதத்திற்கு ஒரு முறை சந்தித்து அவர்களின் அறிவுரையை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் நோயாக இது இருக்கும். சரியா நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் வருமே தவிர, நாம் அனைவரும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவானது 70 120 மில்லிகிராம் per 100 ml இருப்பதை எப்பொழுதும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, சிறு குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த 30-40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எப்பொழுதும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு 70 to 110 or 70 to 120 மில்லிகிராம் per 100 ml நம்ம எப்பயும் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. Thanks a lot for hearing. Thank you very much, Kutis. Thank you.